ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ராஜ்மா புலாவ் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 தக்காளி எடுத்து மிக்சியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி புதினா சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி மல்லித்தழை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் மெயின் மசாலா. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ராஜ்மா பருப்பு எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கிறேன். ஒரு 12 மணி நேரம் ஊறினாலும் தான் நல்லா அதை மசியும். அதனால் 12 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நைட்டே ஊற வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். நைட்டு ஊற வச்சு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய குக்கர் வச்சுட்டு நெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். 2 நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். எப்போதும் பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைசஸ் சேருவோம் அதே தான், அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கொஞ்சமாக நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்காங்க. நல்லா கலர் மாதிரி வரும், உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு, பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்காங்க, அப்போ தான் அந்த மசாலாலாம் சேரும். இது கூட கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போவே லைட்டாக அங்கங்கே எண்ணெய் பிரிஞ்சு வருது. அந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்காங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ பாஸ்மதி ரைஸ் 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ரைஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ரைஸையும் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன், நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா விசில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டுட்டு எத்தனை விசில்னால் ஒரு 2 விசில் போதும். விசில் போட்டு இறக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். நம்மளோட ராஜ்மா ரெடி ஆயிடுச்சு. இப்போ விசில் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளோட புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி மட்டுமே இருக்கும். பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. ரொம்ப காரமாக இல்லை, உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர் அப்படி இருக்குது. நம்ம மசாலாவோட சேர்த்து போட்டனால அந்த டேஸ்ட்டு இன்னுமே நல்லா செமையாக இருக்கும். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ராஜ்மா கறி ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching.